ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேக வச்ச கடலப்பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சியில் போட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. கடலப்பருப்பு இந்த மாதிரி தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு வெல்லம் எடுத்துக்கோங்க, தூள் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரே ஒரு பிஞ்ச் கல்லுப்பு, 2 ஏலக்காய் போட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எல்லாத்தையும் மொத்தமாக இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மைதா மாவு எடுத்து லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், கடாயில் எண்ணெய் ஊற்றி பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. மைதா மாவில் டிப் பண்ணி பால்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணி நம்ம டிப் பண்ணி எடுக்கும்போது நல்லா ஒரு ஷேப்பாகவே நமக்கு கிடைக்கும். எக்ஸ்ட்ரா மாவு எதுவுமே நமக்கு வேஸ்ட்டாக வராது. நம்ம கை தவறி வர்றதானே தவிர்த்து பால்ஸ் கரெக்டான ஷேப்பில் வந்துடும். இந்த மாதிரி கோல்டன் கலரில் ஃப்ரை ஆன உடனே நம்ம எடுத்துடலாம். 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்தோடனே நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சுட சுட ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சரவணன் மீனாட்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.